சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கின்ற இறைவனுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். நம்முடைய இந்த திருப்பலியை இந்த தொலைக்காட்சி ஊடாகவும் இணைய வழி ஊடாகவும் பங்கு பெற்றி அருளை பெறுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பான முறையிலே ஸ்டீவன் செல்வரட்னம், சிந்துயா, லியோனார்ட், அமலி என்பவருடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இறைவன் இவருடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி தொடர்ந்தும் இறைவன் இவர்களை தன்னுடைய அன்பில் வைத்து காத்திருள்ள வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மலர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவும் உன் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டுதலாலும் அது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அரடலையாளுமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற
உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 9 தொடக்கம் 14 சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகனை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூயாவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதைச் சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். 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 ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியையும் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளிகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனேயேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார்.
பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதைக் கண்ட இயேசு, இவர் உண்மையான இஸ்ரவேல், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன் நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேலின் மக்களின் அரசன் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாண்டமகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்குகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் புனித பர்த்தலோமேயு அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவர் ஒரு மிக தலை சிறந்த ஒரு திருத்தூதராக விளங்குகிறார். அவரை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது, அவர் ஒரு கபடற்ற மனிதன் என்கின்ற ஒரு அழகான ஒரு உருவகத்தை இயேசு அவருக்கு சொல்கிறார். அவருடைய வேதாகமத்தில் அவர் வருகின்ற அவருடைய பெயர் நத்தனியேல். அவரை கண்டவுடனே இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னால், இதோ கபடற்ற ஓர் இஸ்ராயேலர். ஆகவே இன்று நாங்கள் இந்த கபடற்ற என்ற சொல்லை ஆழமாக நாங்கள் சிந்திப்போம். ஒரு விலையுயர்ந்த கண்ணாடி பொருளை ஒரு சிறுவன் உடைத்து விட்டான். அம்மா வந்து, இதை யார் உடைத்தது என்று கேட்டார். சிறுவன் ஒரு நிமிடம் பயந்தான். தண்டனை கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் சொன்னான், அம்மா, நான் தான் உடைத்தேன், நான் கவனமாக இருக்கவில்லை என்று சொல்லுகின்றான். வலிமையாக சொல்வார்கள், அது உடைந்து விட்டது என்று சொல்வார்கள். அது உடைந்து விட்டது. ஆனால் இந்த சிறுவன் சற்று ஆழமாக சிந்தித்துவிட்டு, அம்மா தன்னை தண்டிப்பார் என்ற பயம் இருந்தாலும் கூட, அம்மா, நான் தான் உடைத்தேன், நான் கவனமாக இருக்கவில்லை என்று சொன்னான். அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, பொருள் உடைந்தது எனக்கு வருத்தம், ஆனால் நீ உண்மை சொன்னது எனக்கு இன்னும் முக்கியம் என்று சொன்னார். அந்த சிறுவன் பயம் இருந்தாலும் உண்மை சொன்னான். அதுதான் கபடற்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வதன் பாந்தவர்களே. இந்த சிறிய சம்பவம் நத்தானியேலை நினைவூட்டுகிறது. நத்தானியேல் எல்லாவற்றையும் சரியாக புரிந்த ஒரு திருத்தூதர் அல்ல. அவருக்கு சந்தேகம் இருந்தது. பிலிப்பு வந்து, நான் நசரேத்து இயேசுவை கண்டேன் என்று சொன்ன பொழுது அவர் உடனே சந்தேகத்தை கேட்கிறார். நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா என்று கேட்கிறார். அவர் நடிக்கவில்லை, மறைக்கவில்லை. தன்னிடம் இந்த சந்தேகத்தை அப்படியே சொல்லுகின்ற ஒரு கபடற்ற மனிதன். ஆகவேதான் இயேசு அவரை சந்தித்த பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ கபடற்ற ஒரு இஸ்ராயேல் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 1:47 நத்தனியேலை பற்றி கூறப்படுகிறது. இது ஒரு சாதாரண பாராட்டு அல்ல. நத்தனியேலின் உள்ளத்தின் இயல்பை வெளிப்படுத்துகின்ற, இயேசு பயன்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக சொல். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கபடற்ற என்றால் என்ன? கபடற்ற என்றால் ஏமாற்றம் இல்லாதவர், இரட்டை முகம் இல்லாதவர், உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியில் வேறு ஒன்றாக நடிக்க தெரியாதவர் என்பது பொருள். வளமையிலே நாங்கள் இன்று ஆட்களை பார்த்துகின்ற பொழுது இரட்டை வேடம் கொண்ட மனிதர்களை பார்க்கிறோம், ஏமாற்றுகின்றவர்களை பார்க்கிறோம், உள்ளத்தில் ஒன்று வச்சு கொண்டு வெளியில் பேசுகின்றவர்களை பார்க்கிறோம். ஆனால் நத்தனியேல் அவர் நடிக்க தெரியாதவர். நத்தனியேலுக்கு சந்தேகம் இருந்தது, நாசரேத்திலிருந்து நல்லது ஏதும் வர முடியுமா என்று அவர் நேரடியாக கேட்கிறார். ஆனால் அவர் போலியாக நடிக்கவில்லை, தெரிந்தாததை தெரிந்தது போல் காட்டவில்லை. அவர் தன்னுடைய சந்தேகத்தை உண்மையாக வெளிப்படுத்தினார். அந்த சந்தேகத்தில் கூட ஒரு உண்மையான தேடல் இருந்தது. ஆகவேதான் இயேசு என்று அவரை பார்க்கிற பொழுது உண்மையான இஸ்ராயேல் என்ற சொற்றொடருக்கு ஆழமான பின்னணியை கொடுக்கிறார். ஆகவே இன்று நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாங்களும் கபடற்ற மனிதர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால்,
கடவுள் குறையற்ற இதயத்தை தேடுவதில்லை, கபடமற்ற இதயத்தை தேடுகிறார். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறைகளுக்கு மேலாக கடவுள் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? கபடற்ற ஒரு உள்ளத்தை. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரிடம் பார்த்து கேட்போம், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வருகின்ற பொழுது கபடற்றவனாக இருக்க உதவி செய்து, நான் வெளிவேடமற்றவனாக, முகமூடியற்றவனாக, உள்ளத்திலே ஒன்று வைத்து வெளியிலே ஒன்று பேசுகின்ற மனிதனாக அல்ல, இன்று நாங்கள் பெருக்கொண்டாடுகின்ற இந்த பத்லேமியோ போல உண்மையான நேர்மையான கபடற்ற மக்களாக வாழ இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் இந்த வேளையிலே சமர்ப்பிப்போமாக. நல்ல ஆயனாம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியல் அனைவரும் உம் பணியை உமக்கு உகந்த விதத்தில் செய்திட தேவையான அருள்வரங்களை அவர்களுக்கு கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலங்களின் ஊற்றே இறைவா, மத்தியில் பலவிதமான நோய்களால் அவதியுறு மக்களுக்காக மன்றாடுகின்றோம். நான் விரும்புகின்றேன், நீ நலம் பெறு என்ற உமது அன்பு மகனின் பரிவுள்ள வார்த்தை வழியாக அவர்களை நீர் குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாங்களும் உம் வாழ்வை பின்பற்றவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் இறை சாட்சியின் சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியும் நானே என உரைத்த இறைவா, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இறை அனுபவம் குறைந்து கொண்ட இருக்கும் இக்காலத்தில் நாம் இறை உறவில் அதிக ஆர்வம் கொள்ளவும் உம்மை சான்று பகரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் பர்த்தலோமியோ என்கின்ற புனித திருத்தூதரை நமக்கு தந்திருக்கின்ற உடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த கபடற்ற தன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கபடற்ற உள்ளம் கொண்டவர்களாக வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலோமியோவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பெருந்துரைகால் நாங்களும் அது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் அது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்நகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டிருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றென்றும் வானதுள்ள அணிகளத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடு மை புகழ்ந்து பாடி ஒன்றாக குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபார்கள் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டுகை, எல்லா திருராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற தம்மன் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமீன். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். என்று நெஞ்ச மழைக்குது வருவாய்துவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பாத்தலை மீன் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பணியை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுல வாழ்வுக்கும் ஏற்ற துணியாக அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
பலத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமேன்.